லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். மணி சார், இந்த தேர்தலில் தொடர்ந்து இந்த ஆட்சி காலத்தில் பல அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு, சமீபத்தில் கே நேரு மேலே கிட்டத்தட்ட 1020 கோடி லஞ்சம் பெற்றதா இடியே சொல்லுது. இதெல்லாம் 26 தேர்தலில் எப்படி மையம் கொள்ளுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு இதில் என்ன புரியலைன்னா உங்களுடைய கேள்வியே புரியலை. அதாவது ஒரு சதித்திட்டம் மூலம் 1020 கோடி லஞ்சம் பெறப்பட்டதாக KN நேரு மீது குற்றஞ்சாட்ட அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தேர்தலில் எதிரொலிக்குமா? தேர்தலில் எதிரொலிக்காது, அவ்வளோதான். தேர்தல் என்பது திமுக கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் பாஜக கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் மட்டும் ஓட்டு போடுற இடம் இல்லைல்ல. பொதுமக்கள் தானே ஓட்டு பண்ணணும். பொதுமக்கள் இதை ஒன்றும் எடுத்துக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா ஊழல் என்பது, லஞ்சம் வாங்குதல் என்பது அது இருக்கத்தானே செய்யும். பார்ட் ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே என்று பொதுமக்கள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லலாம், அரசியல்வாதிகள் பொதுமக்களையும் கரப்ட் பண்ணிட்டாங்க மனத ரீதியாக அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இன்னும் ஆழமாக விவரமாக சொல்ல ஆரம்பிச்சா பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகளையும் கரப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கும் மேலே நீங்கள் போகுதானா, வெளிநாட்டு உறவுகளில் அவர்கள் அந்த உளவுத்துறை கொடுக்க வேண்டியதை கொடுத்து கார்ப்பரேட்டுகள் மூலம் அவர்களும் கரப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கார்ப்பரேட்டுகள் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கரப்ட் பண்ணாங்க, மக்களையும் எப்படி கரப்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால் அதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதில் பொதுமக்கள், வாக்களிக்கும் பொதுமக்கள், நீங்கள் இவ்வளவு லஞ்சம் வாங்குவர் இவர், இவ்வளவு களவாண்டவர் இவர் என்பதை பார்த்து வாக்களிக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிந்தவரை இல்லை இல்லை இல்லைன்னு மட்டும்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி சில வரலாறுகளில் தேர்தலில் அது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு யார் மேலே சுமத்தப்பட்டதோ அடுத்த ஆட்சியில் அவங்களால ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் கூட வராத சூழல்லாம் இருந்திருக்குல்ல. பல்வேறு காரணங்கள்னால அவங்க காணாமல் போவாங்க. ஊழல் குற்றச்சாட்டு தான் சொல்லி ஊடகம் எழுதணும். இது இங்கே உள்ள பழக்கமாக இருக்குது. அப்போ தான் ஊடகங்களுக்கும் அடுத்து வரும் ஆட்சியாளர்கள்ட்டிருந்து விளம்பரம் வரும், அரசாங்க விளம்பரம் அச்சு ஊடகங்களுக்கு. அது ஒன்று இருக்குல்ல. அதனால் எழுதப்படுவது பேசப்படுவது எல்லாமே உண்மை இல்லை, நடைமுறை வேறொன்று இல்லை. மக்கள் கொஞ்சம் கூட அதை யோசிக்க மாட்டாங்களா சார்? இல்லை, மக்களில் நீங்கள் வேறுபடணும். வாக்குச்சாவடிக்கு வராத வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க மேட்டுக்குடி என்றும் அழைக்கப்படலாம், அல்லது மாத சம்பளத்தை உத்தரவாதமாக வாங்குபவர்கள் என்ற வர்க்கம் என்பதாக அழைக்கப்படலாம். பச்சையாக சொன்னால் அர்பன் பிராமினிக்கல் மைண்டு என்பதாக ஒன்று இருக்குது. அது அது ஊழல், இது ஊழல், பார்த்தீங்களா இது ஊழல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொன்னால் அது எங்கே எடுபடும்னு சொன்னால், இங்கிருந்து வெளிநாடு போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க மத்தியில் பயங்கரமாக எடுபடும். ஆமாம், பயங்கரமாக நம்ம ஊர் ஊழல் பிடிச்சி கிடக்கு, அந்த ஊழல் எதிர்த்து போராடக்கூடிய எந்த ஒரு தொண்டு நிறுவனமோ அதுக்கு நாம் இங்கேருந்து ஃபண்டு மொபிலைஸ் பண்ணி கொடுப்போம் இந்தியாவுக்கு உதவி என்றெல்லாம் வரும். அதுக்குள்ளே போனால் வேறு கதையெல்லாம் வரும். அப்போ நான் சொல்ல வருவதே என்னன்னு சொன்னால், இந்த KN நேரு மீதான குற்றச்சாட்டு என்பது இருக்குது, உண்மை. KN நேரு நிலை குலைந்திருக்கிறாரா? இல்லை. ஏன்னா இது வழமைதானே. அது மட்டுமல்ல, KN நேரு இதில் என்ன குறிப்பாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே மாநகராட்சிகளுக்கு என்று வரக்கூடிய உதவித்தொகை, உலக வங்கியோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோ அதன் மூலம் வரக்கூடியதை செலவு என்பதாக சொல்லி எடுத்துக்கொள்வதற்கில்ல, சாலை ஓடுவது, தண்ணீர் ஏற்பாடு செய்வது என்பது, சாக்கடை தோண்டுவது, இதெல்லாம் அதில் ஊழல் செய்து என்பது வேறு, வேலைக்கு ஆள் எடுப்பது என்று ஊழல் செய்வது வேறு. அப்போ வேலைக்கு ஆள் எடுப்பது என்பதில் செய்யப்பட்டதாகத்தான் இது சொல்லப்படுது. ஆமாம், தமிழ்நாட்டில் 26 மாநகராட்சி இருக்கா, அப்புறம் எக்கச்சக்கமாக நகராட்சி இருக்கா. இது எல்லாம் சேர்ந்து இந்த உள்ளாட்சிக்கு நிறைய பணம் அமுல்படுத்தலுக்காக, செலவழிப்பதற்காக, செயலுக்காக என்று வருது. அதனால அதில் புறங்கையை நக்காமல் இருப்பானா பொதுமக்களை கேட்பேன். எடுத்து தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா? அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லுவான், ஒரு பழமொழியும் சொல்லுவான். மக்கள் பயங்கரமாக நியாயப்படுத்துவான் அரசியல்வாதிகளை விட. இல்லை, அதுக்குள்ள சார் இப்போ ஒரே ஒரு விஷயம், இப்போ 11 அமைச்சருக்கு மேலே இப்படி ஒரு பட்டியல் இருக்குது. இப்போ இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அவங்க தேர்தல் பணிகளை செய்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும்ல.
இல்லை என்னமோ இங்கு வந்து புனிதமான கட்சிகள் இருப்பது போலவும் இந்த நாட்டில் ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது என்பது போலவும் ஒரு கற்பனாவாதம் பண்ணி கொண்டால் நாம் வந்து ஆமாம் ஐயையோ ஊழல் பண்ணிட்டாங்க, ஐயையோ களவாண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். களவு செய்வது என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி என்று கருதக்கூடியவர்கள் அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி நான் சொல்லவே இல்லை. லேபர் தான், உழைப்பு தான் என்ன லேபர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. மனிதர்கள் வாழக்கூடிய சமூகத்தை வளர்ப்பது, நிலைநிறுத்துவது, வலுப்படுத்துவது எல்லாம் உழைப்பு. ஆனால் இங்கு வந்து கார்ப்பரேட் மயமாகும் உலகத்தில், கார்ப்பரேட் நலனுக்காக இருக்கும் இந்தியாவின் துணைக்கண்டத்தில், அதற்காகவே வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மோடி அரசாங்கத்தில், அதற்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே போன்று வருபவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ எடுக்கலாம், அதே போல மக்களுக்கும் வாக்குக்காக கொடுக்கலாம் என்பது போல ஒரு பழக்கம் வந்து இருக்கு. அந்த சிஸ்டத்தை நீங்க சொல்றீங்க கார்ப்பரேட் அப்படின்னு ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 11 அமைச்சர்கள் மேலேயும் குற்றம் சுமத்துறது ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ 2 விஷயம் இதுக்குள்ள பார்க்கணும் சார். ஒன்று, இவங்கெல்லாம் களத்தில் இறங்கி தேர்தல் பணி செய்யணும், அதுக்கேற்ற வழிகளை செய்யணும். இன்னொன்று, மக்களும் அது சம்பந்தமாக சிந்திப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொண்டு செய்தியை சேர்த்துருவாங்கல்ல. இல்லைங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அவங்க களை வாங்குறாங்க, உண்மைதான். எங்களுக்கு என்ன செய்கிறாங்க என்று கேட்காங்க. எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்பதில் 2 இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்குறாங்க என்று கேட்பதை மட்டும் நான் சொல்லலை. எங்களுக்கு தெருவில் தெருவிளக்கு போட்டாங்களா, எங்களுக்கு ரேஷன் கடை ஒழுங்காக சிஸ்டம் வருதா, எங்களுக்கு சாக்கடை வந்து தயங்காமல் போவதற்குள்ள ஏற்பாடு செய்கிறாங்களா, சட்ட ஒழுங்கு என்பதை பாதுகாக்கிறாங்களா, போதை மருந்துகள் இல்லாமல் செய்கிறாங்களா, இதெல்லாம் எங்களுக்கு செய்வது. புரியுதுங்களா? அது தாண்டி எங்களுக்கு என்ன செய்கிறாங்க என்று கேட்பது, வர்ற பொங்கலில் 5000 ரூபா கொடுத்துருவாங்களா அரசாங்கத்தின் மூலம், இது தவிர எங்கள் கையில் எவ்வளோ கொடுப்பாங்க, இது மக்கள். அப்போ அவர்களும் எங்களுக்கு என்ன பங்கு என்று கேட்கிறார்களே தவிர நேரு இவ்வளவு சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல. இடியை பொறுத்தவரை ஒன்றிய அரசினுடைய கையில் இருப்பதனால் சுயேட்சையான அமைப்பு என்ற பெயரில் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், விளையாட்டு செய்கிறார்கள் என்பதை யார் தான் செய்யலை? ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுதும் அந்த மாதிரி தான் செய்துட்டு இருந்தாங்க மாநிலங்களை. அதே மாதிரி இப்போவும் கூட அதுமாரி தான் செய்வாங்க. அவர்களை பொறுத்தவரை அழகாக இதை வந்து வானம் வரை எட்டும் அளவுக்கு பாஜக வந்து பேசுவாங்க. பார்த்தீங்களா ஊழல் என்று பரப்புரை செய்வாங்க. பாஜக பேசுவாங்க, அதிமுக பேசுவாங்க, எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. அப்போ பரப்புரைக்கு உதவும் இந்த வாதம், வந்து பரப்புரைக்கு உதவும். ஆனால் வாக்குகளாக மக்கள் மத்தியில் ஊழல் செஞ்சிட்டாங்க அதனால நீக்கணும் என்று உதவுமா? இப்போ ஊழல் செய்தவங்க என்று முத்திரை குத்தப்படுபவர்கள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க. இது பாஜக வந்து காங்கிரஸில் இருந்து 1000 கோடி ஊழல் என்று மோடியாலே வர்ணிக்கப்பட்ட என்ன ஷிண்டேயை கொண்டு வந்து மேலே உட்கார வைத்தார்கள், அப்போ வாஷிங் மிஷின் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க என்று திமுக சொல்லும். அதிமுகவிலிருந்து அதே மாதிரி முத்திரை குத்தப்பட்டவர்களெல்லாம் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் திமுகவில் என்பதாக அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, மாநில வாஷிங் மிஷின்னு சொல்லுவாங்க. இப்போ அதையே அதிமுகவிலிருந்து இதே மாதிரி முத்திரை குத்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஏற்கனவே வந்து என்ன சிறைக்கு கூட போன ஒருவரை கொண்டு வந்து அவங்க எடுத்துக்கிடுறாங்க தாவேக்கானா, அவங்களும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களான்ட்டு பேச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது மிக சாதாரணமான செய்தி. அதனால தான் நேரு நிலை குலையவில்லை. நான் சொல்ல வர்றது தான், நிலை குலையவில்லை. எப்படி வாக்காளர்களை ஈர்ப்பது, வாக்குகளை எப்படி பெறுவது என்பது ஒரு வணிகம். அந்த வணிகத்தை சிறப்பாக செய்வதற்கு அவர்கள்ட்ட வந்து முறையான திட்டம் இருக்குது. அதனால் என்னதான் திட்டமிட்டு அமுலாக்கத்துறை இதை பரப்புதலுக்காக நான் கேட்குறேன், அமுலாக்கத்துறை இதுவரை செய்த ரெய்டுகள் என்பது அதன் மூலமாக இன்ன கண்டுபிடித்திருக்கிறோம் என்று வழக்குகள் எல்லா ரெய்டுகளுக்கும் பதிவு செய்திருக்கிறார்களா? அப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் என்பதான ஆதாரங்களை எடுத்து முன்வைத்திருக்கிறார்களா? ஆதாரம் முன்வைத்து விட்டாலும் தப்பித்தவறி அதை தொடர்ந்து ஃபாலோ அப் என்பதை அந்த வழக்கை கொண்டு போயிருக்கிறார்களா? அல்லது அதை ஃபாலோ அப்பே தப்பித்தவறி பண்ணியிருந்தாலும் அதில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்களா? இப்படிலாம் நீங்கள் பட்டியல் பாட்டாலே இது வந்து இந்த இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு ஆகும். இப்போ ஆனால் நிச்சயமாக ஊடக செய்தியாகும், ஊடக வெளிச்சத்திற்கு ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்தி. இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளில் பெயர் பெற்ற அமைச்சர்கள் இல்லை ஈடு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது
அது ஒரு வகை நெருக்கடி தானே. ஏங்க இதை வைத்துக்கொண்டு எங்களுக்குள்ள ஏற்கனவே முரண்பாடு இருந்தால் பழி தீர்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இளைஞர் ஒருத்தர் வராரு, அவர் எல்லாமே ஆட்சிகள் கட்சிகள் எல்லாமே மன்னராட்சி தானே. அப்போது ஒரு மன்னராட்சியில் அடுத்து பட்டத்து இளவரசர் வராரு, அப்புறம் அவர் வருதுனால முதியவர்களுக்கெல்லாம் பாதிக்கும், அப்படின்னா முதியவர்களுக்கெல்லாம் அப்புறம் நாங்கள் சீட்டு கொடுக்காமல் இருப்போம் என்று இதை ஒரு வெப்பன் பயன்படுத்தி கொள்வது. முதியவர்கள் அதை எதிர்த்தால் அப்போ எதிர்க்காத முதியவரை விட்டு விடுவோம். ஊழல்லாம் மறைச்சிட்டு வயதின் அடிப்படையில் சீட்டு கிடையாது அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்களா? அப்படி கிடையாது. ஊழலையும் காரணமாக்குவோம். எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரவிடாமல் மேலே போய் பார்த்து கொள்வோம். டெல்லியில் யாருக்கும் அனுமதி இல்லாத பொழுது நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பிரதமர் அலுவலகத்திற்கு செல்வோம். எங்களால் முடியும், அப்பாவாலையும் முடியும், மகனாலையும் முடியும். ஆனால் எல்லோராலும் முடியாது, அந்த கட்சிக்கே நெருக்கமானவர்களால் கூட முடியாது என்ற அளவுக்கு எங்கள் மீது வராமல் அவர்கள் மீது வந்துகொள் என்று கூட சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணமாக இவர்கள் KN நேரு மீது இந்த 1020 கோடி என்று சொல்வதெல்லாம் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள் மாநகராட்சி நகராட்சிகள் என்பது. இந்த வேலைக்கு ஆள் எடுப்பது என்பதையே ஒரே நிறுத்தமாக நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் 2002க்கு பிறகு 22க்கு பிறகு அவர் டக்குன்னு அரசாணை 115 116 117 139 152 கொண்டு வந்து எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் ஆகிட்டாரா? அப்போ நீங்கள் ஆள் எடுப்பதுன்னு எடுத்தால்தானே நீங்கள் லஞ்சம் வாங்க முடியும். அதில் ஆப்பு வச்சுட்டு ராம்கி நிறுவனம், அப்சர்வ் நிறுவனம் என்று கொண்டு வந்து இறக்கிட்டாங்களா? அந்த நிறுவனங்களிடம் கமிஷன் வாங்கினார்கள் என்று இதே அமைச்சர் மீது குற்றம் சாட்டி இடி வருமா? அவன் அகில இந்திய ரீதியில் உள்ள பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அவன் தமிழ்நாட்டில் எல்லா கார்ப்பரேட்லேயும் இதே மாதிரி ராம்கி நிறுவனம், நீங்கள் மதுரை எடுத்தாலும் சரி, திருச்சி எடுத்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் சரி அவங்க தான் வருவாங்க, சென்னையிலும் கூட. அப்படி இருக்கும்போது பாதிக்கப்படுவோம் தூய்மை பணியாளருங்க, பாதிக்கப்படுவோம் தூய்மை பணியாளர். அந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனையை எவனாவது செவிமடுத்தாங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கா இப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். இப்போ பாஜகவோ அதிமுகவோ இது டைரக்டா களத்துக்குள்ள கொண்டு சேர்க்காங்க. அப்போ நாங்க ஒரு தூய்மையான ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அது ஒரு இடையூறா தானே சார் இருக்கும்? சும்மனாச்சும் சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. தேர்தல் அறிக்கைகள் என்று வாக்குறுதிகள் என்று கட்சிகள் கொடுக்கறாங்கல்ல, எந்த தேர்தல் வாக்குறுதியையாவது அந்த கட்சியில் உள்ள எல்லா தலைவரும் படிச்சாங்களா? கேளுங்க. இல்ல மக்கள் அப்படி எடுத்துக்குவாங்களா சார்? சும்மா தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பாஜகவும் பொய் சொல்றாங்கன்னு தெரியுங்க. பொய் சொல்பவர்கள், களவாங்குபவர்கள் என்பதெல்லாம் சரிதான். மக்களுக்கு என்ன செய்த என்பதைத்தான் மக்கள் கேட்காங்க. அது அவர்களுடைய வாழ்வாதார விஷயத்திற்கு என்பதில் தொடங்கி தனிநபர் ரீதியாக வாக்காளர்களுக்கு என்பது தேர்தல் நேரம் வரும். மற்ற 5 ஆண்டும் மக்களுக்கு என்ன செய்தீங்க என்பதுதான் மக்கள் கேட்பது. அதனால் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கிடுங்க, எங்களுக்கு என்ன செய்து கொடுத்த என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்குமே தவிர, நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்டவர் அதனால் உங்களுக்கு வாக்கு கிடையாது என்ற தாக்கம் அது பேசுவாங்க, மேடையிலெல்லாம் பேசுவாங்க.